வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மை வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா டைம் அண்ட் ஒர்க் அந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு. ரொம்ப பேசிக்கான சம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார். ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பி அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார். அதாவது ஏ வந்து 18 நாட்களில் முடிக்கிறாருன்னா பி வந்து அதில் பாதி. அப்படின்னா எவ்வளவு? 18/2 = 9. அப்போ 9 டேஸில் அவர் வந்து அந்த வேலையை முடிக்கிறாரு. இதைத்தான் அவங்க வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து அவங்க ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது வேறு கொஸ்டின். ஆனால் இவங்க எப்படி கேட்டிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கையில் அதில் ஒரு நாளில் அவங்க எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கங்கிறது தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏ வந்து 18 நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க. பி வந்து அதில் பாதி நாட்களில் எடுத்து அந்த வேலையை முடிச்சிருந்தாரு. ஸோ 9 நாட்கள். அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? எத்தனை நாட்களில் அவங்க ஒரு வேலையை முடிக்கிறாங்க? 18 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை வந்து 1/18. அதே மாதிரி தான் பி வந்து எத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க? 9 நாட்களில். 9 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ அப்போ பியின் ஒரு நாள் வேலை வந்து எவ்வளவு? 1/9. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களோட ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஏயின் ஒரு நாள் வேலையையும் பியின் ஒரு நாள் வேலையையும் நம்ம சேர்ந்து ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஏயின் ஒரு நாள் வேலை என்ன பார்த்து வச்சுருக்கோம்? 1/18. அதே மாதிரி ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை 1/9. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 9 + 18 டிவைடட் பை 18 × 9. அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிரும். இதை அடித்தோம்னா ஸோ அப்போ அவங்களுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/6. இதே இது ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா 6. ஏன்னா 6 நாட்களில் தானே அவங்க ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1/6. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் பார்க்கக்கூடிய வேலையின் அளவு வந்து எவ்வளவுனா 1/6. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.